Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அண்ணால பத்தி தானே பேசணும், மறந்துட்டீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அண்ணாளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் இல்லையா? Praise the Lord. அண்ணாளுடைய இன்னைக்கும் அண்ணால குறிச்சு நம்ம பேச போறோம். இவங்க எந்த அண்ணாள் அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாள். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்களை வாசிக்க கேள். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னிப் பிரயாசத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். Praise the Lord. Hallelujah. இந்த வாரம் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அன்னாள் எல்கனாவுடைய மனைவியும் சாமுவேலுடைய தாயாரை குறித்து நம்ம கடந்த வாரத்திலே கவனித்தோம். அவங்க பேரும் அன்னாள் தான். அன்னாளுடைய ஜெபத்தை ஆண்டவர் பொருத்தனைகளை ஏற்றுக்கொண்டு சாமுவேல் என்கிறதான அருமையான ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அன்னாளுடைய துக்கத்தை ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்க வேண்டும். நாம் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அந்த விசுவாசம் உள்ள ஜெபத்திற்கும் சோர்ந்து போகாமல் உறுதியாக இருந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பலன் உண்டு. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆசேருடைய கோத்திரத்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள் என்று வாசிக்கிறோம். அவள் கன்னி பிரயாயத்திலே விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாக இருந்தால், ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. புருஷனோடு திருமணமாகி 7 வருஷம் மாத்திரம்தான் புருஷனோடு கூட வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க விதவை ஆயிட்டாங்க என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சிறு வயதிலே விதவையான அந்த அம்மாவை குறித்து வேதம் தெளிவாய் நம்ம சொல்லுகிறது. அவள் ஒரு தீர்க்கதரிசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வரங்களை பெற்றவங்க. பைபிள்ல முக்கியமான ஒரு வரம் தீர்க்க தரிசனம் வரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் வரங்களை என்ன செய்ய வேண்டும்? நாட வேண்டும். வரங்களை நாட வேண்டும். பைபிள்ல ஆண்டவர் அநேக வரங்கள், 9 விதமான வரங்கள் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 9 விதமான வரங்களிலே ஒரு வரம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதான ஒரு வரம் இருக்கிறது. அந்த வரத்தை தான் இந்த அன்னாள் என்கிறதான சகோதரி பெற்றிருந்தாங்க. அன்னாள் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், கிருபை, தயவு, அருள், இரக்கம் என்று அர்த்தம். ஆமென். கிருபை, இரக்கம், தயவு, தேவனுடைய அருள் என்றுதான ஒரு பொருள்கள் நிறைந்ததுதான் அந்த பெயருக்கு அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே அந்த பெயருக்கேற்ற அர்த்தத்திலே அருள், தேவனுடைய கிருபை, இரக்கம், தயவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்திலே அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, புருஷனோடு கூட வாழ்ந்த வாழ்க்கை 7 வருஷம் தான். கர்த்தருடைய பிள்ளைகளை சில வேளையில அவங்க அதை குறித்து மனம் தளர்ந்து போகாமல் தேவன் தனக்கு கொடுத்த அந்த வரங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு தேவனுக்காகவே பயன்படுத்த அவர்கள் விரும்பினார்கள். மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு, மிகப்பெரிய ஒரு தியாகம், ஒரு தீர்மானத்தோடு கூட அவர்கள் வாழ்ந்தார்கள்.
ஆகவே சகோதரிமார்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், இங்க வந்திருக்கிற சகோதரர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நாம் எந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்துல நாம் பெற்றிருக்கிறோமோ அதை நாம் நிலைத்திருக்க வேண்டும். எந்த ஒரு வரங்களை நம்ம பெற்றிருக்கிறோமோ அந்த வரங்களிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். உலகத்திலே உபத்திரம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த உபத்திரம் எந்த வழியிலே நமக்கு வரும் என்று நமக்கு தெரியாது, யார் மூலமாக வரும் என்று நமக்கு தெரியாது, எந்த சோதனைகள் நமக்கு வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்துவிடவே கூடாது. எத்தனை சோதனைகள் எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் நம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிறதான அந்த விசுவாசத்தை விட்டு ஒரு நாளும் பின்வாங்கவே கூடாது. நாம் விசுவாசத்தோடு கூட வாழ வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்த ஓட்டத்தை நல்ல முறையில ஓடி முடிக்க வேண்டும். நம்முடைய தேவன் நம்மை பாதியிலே கைவிடுகிற தேவன் அல்ல. யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு ஒருபோது நம்மை கைவிடவே மாட்டார். உலகம் கைவிடலாம், உற்றார் கைவிடலாம், உறவர்கள் பல பேர் நம்மளை கைவிட்டு போகலாம், கணவர் கைவிடலாம், மனைவி கைவிடலாம், பிள்ளைகள் கைவிடலாம், பெற்றோர்கள் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம். உன்னை தெரிந்து கொண்ட உன்னை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோது உன்னை விட்டு அவர் விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமென், அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார், இயேசு நல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். என் இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்றாட நாம் ருசிக்க வேண்டும். என்ன ருசிக்க வேண்டும்? என் இயேசு எனக்கு நல்லவராக இருக்கிறார், என் இயேசு எனக்கு போதுமானவராக இருக்கிறார். உலகத்தை நம்பி நான் வாழவில்லை, மனுஷர்களை நம்பி நான் வாழவில்லை, உலகத்தை சார்ந்தோ பணத்தை சார்ந்தோ நான் வாழவில்லை. என்னுடைய வாழ்க்கை இயேசுவை சார்ந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த இயேசு என்னை ஒருபோது வெட்கப்பட விட மாட்டார், அவமானப்பட விட மாட்டார். அவர் சொன்னார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யாராருக்கு என்னென்ன நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலே ஆண்டவர் தீர்மானம் வைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் சமூகத்திலே நான் சொல்லுகிறேன், நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு ஜெபம் தெரியுமா? ஆண்டவரே, பரலோகத்திலே உங்க சித்தம் செய்யப்படுகிறது போல என் வாழ்க்கையிலே உங்க சித்தம் செய்யப்படுவதாக, என் ஜீவியத்திலே உங்களுடைய சித்தங்கள் செய்யப்படுவதாக. என்னுடைய சித்தம் ஒன்றுமே ஆண்டவரே, நான் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், நான் ஏதோ பிளான் பண்ணல, நான் எதையும் யோசிக்கலப்பா. உங்க சித்தம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்னென்ன நீ செய்ய விரும்புகிறீரோ அதை நீங்க செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டும் என்று நீ சித்தமா இருக்கிறீரோ அதை நீங்க நடத்தி செல்லுங்க என்று சொல்லி எப்போ நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணித்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவருக்கு நம்ம விட்டு கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தங்கள் நிறைவேறும். நம்ம விட்டு கொடுக்காத பட்சத்திலே ஆண்டவர் ஒரு கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கவே முடியாது. நம்ம விட்டு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணி ரொம்ப முக்கியம். அர்ப்பணிக்கும் போதுதான் கர்த்தர் நம்மளை பார்த்து நம்மளை பயன்படுத்துவார். நம்ம எல்லாரும் தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். வேதாகமத்திலே அநேகரை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். நாமும் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னையும் கூட நீங்க பயன்படுத்துங்கப்பா, என்னையும் நீர் பயன்படுத்துங்க ஆண்டவரே. எஜமானுக்கு உபயோகமுள்ள பயன்படக்கூடிய கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக என்னை வணிந்து கொள்ளுங்க ஆண்டவர் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். எஜமானனே, என்னை உருவாக்கினவரே, என்னை தெரிந்து கொண்டவரே, நீர் என்னை பயன்படுத்துங்க அப்பா, என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. தேவனுடைய கரத்திலே பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமானாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லி நம்மை நாம விட்டு கொடுக்க வேண்டும். இந்த அன்னாளை ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த அன்னாள் தான் இந்த புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற அன்னாள் வேற, பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற அன்னாள் வேற. இவங்க பேரும் அன்னாள் தான், அவங்க பேரும் அன்னாள் தான். ஆனா ரெண்டு பேரும் ஆண்டவர் பயன்படுத்தினார். ரெண்டு பேரையும் கர்த்தர் ஆகிய தேவனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிச்சயம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களையும் பயன்படுத்துவார். ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு உங்ககிட்ட படிப்பு கேட்கல, நீ படித்திருக்கிறாயா என்று கேட்கல, நம்ம அழகா இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கல, நீ வசதியா இருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் கேட்கறதல்ல என்ன தெரியுமா? நீ என்னை விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நம்புறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆமா ஆண்டவரை, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும். உன்னை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நீர் என்னை பயன்படுத்துவீராக என்று சொல்லி எப்பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக நாம் அர்ப்பணிக்கிறோமோ
அப்பொழுது ஆண்டவர் எடுத்து நம்மளை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தேவ ஜனமே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்து பாருங்கள், 37வது வசனத்தை வாசியுங்கள். 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். வேதம் சொல்லுகிறது, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை முன்னுக்கு வந்திருக்கு. 84 வயதுள்ள அந்த விதவை, அந்த லாஸ்ட் ஏஜ் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி 84 வயதுள்ள அந்த விதவை. ஆனா சிறு வயதிலே கன்னி பருவத்திலே விவாகம் பண்ணிருக்கிறாங்க. புருஷனோடு கூட 7 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. புருஷனோட 7 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க விதவை ஆயிட்டு இருக்கிறாங்க. அந்த நாள்ல இருந்து இந்த 84 வயது என்று பைபிள் சொல்லுகிறது அல்லவா, அந்த நாள் வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்பட்டவளாக இருந்தாங்க, விதவையாக இருந்தாங்க. யாருடைய ஆதரவும் அவங்களுக்கு இல்லாம தான் இருந்திருக்கிறாங்க. எந்த ஒரு சொந்த பந்தங்களோடு கூட வாழ்ந்தாங்க என்று சொல்லி அங்க சொல்லப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைகளை கடைசி வரைக்கும் தனிமையிலே விதவையாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வேதத்திலே வாசித்திருக்கிறோம். நிறைய பேருக்கு என்ன உணர்வுனா, நான் தனிமையா இருக்கிறேன்னு, எனக்கு யாரும் இல்லை. தயவு செய்து இனி அப்படி நீங்க சொல்லவே கூடாது. எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி விசுவாசிங்க சொல்லவே கூடாது. அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சரியான விசுவாசம் இல்லை என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவர் இருக்கிறாரு, அதை மறந்துட்டீங்களா? ஆமென். ஆண்டவர் ஒருவர் இருக்கிறாரு, உங்களை படைத்தவர் ஒருவர் இருக்கிறாரு. இறுதி வரை அவர் தான் நம்மோடு கூட வருவார். கடைசி வரைக்கும் வரக்கூடியவர் இயேசு ஒருவர் தான். வேற யாருமே கடைசி வரைக்கும் வர மாட்டாங்க. நினைக்காதீங்க அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, நம் புருஷன் வருவாங்க, மனைவி வருவாங்க, என்னுடைய அப்பா அம்மா வருவாங்க, பிள்ளைங்க வருவாங்க. இல்ல, இயேசு ஒருவர் தான் கடைசி வரைக்கும் கூட வருகிறவர். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலே நாம் கடந்து போனாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு நம்ம வருக. நாம் மற்றவர்களுக்கு அதான் சொல்லணும், பயப்படாதீங்க, இயேசு இருக்கிறாரு. மற்றவர்களை நம்ம தைரியப்படுத்த வேண்டும். மற்றவர்களுக்கு அந்த விசுவாசத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏசப்பா பார்த்துக் கொள்ளுவாரு, ஏசப்பா சுகம் கொடுப்பாரு, ஏசப்பா நமக்கு விடுதலை தருவாரு, ஏசப்பா உன் தேவைகளை சந்திப்பாரு, பயப்படாம நீங்க புறப்பட்டு போங்க, ஏசப்பா உன் கூடவே வருவார் என்று சொல்லி நம்ம அவங்களை தைரியப்படுத்த வேண்டும். ஏசப்பாவுடைய வார்த்தைகளை கொடுத்து அவங்களை புஷ் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கலங்காதீங்க, திகையாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணீர் விடும் போது நம்ம தைரியப்படுத்த வேண்டும். நாமும் என்ன செய்ய வேண்டும்? தைரியமாக விசுவாசத்திலே நாம் நடை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, 84 வயதுள்ள அந்த விதவங்க, என்ன வயசு? 84 வயது. யோசனை பண்ணி பாருங்க. 84 வயசு, 70 ஆனாலே மற்றவங்களுடைய ஒரு நம்ம என்ன செய்ய மாட்டோம், உதவி நம்ம நாடுவோம். ஆனா அவங்க அந்த அம்மா நீங்க பாத்தீங்கன்னா 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகல் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. அவளும் அந்நேரத்திலே நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். யாரை குறித்து பேசினாங்க? இயேசுவை குறித்து பேசினார். யாருகிட்ட பேசுறாங்க? ஜனங்க கிட்ட பேசுறாங்க. அந்த அண்ணால் இருக்கிறாங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டு அண்ணால். அவங்க தேவனிடத்தில் பேசினாங்க. ஆனா இந்த அண்ணால் தேவனை பற்றி மற்றவங்க கிட்ட பேசுறாங்க. அதான் வித்தியாசம். ஆமென். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அண்ணால் தேவனிடத்துல போய் அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, விண்ணப்பம் பண்ணிட்டு நேரம் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரோடு கூட பேசிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த அண்ணால் என்ன, ஆண்டவரை பற்றி மற்றவங்க கிட்ட பேசுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 அனுபவம் நமக்கு இருக்கணும். அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த செய்தியுடைய சாராம்சமே நீங்க பாத்தீங்கன்னா, தேவனோட பேசணும், தேவனை பற்றி மற்றவங்கிட்ட நம்ம பேசணும். இந்த 2 அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அதுதான் தேவனோடு பேசுறது என்பது ஜெபம், விண்ணப்பம், மன்றாட்டு, ஸ்தோத்திரம்,
நம்ம தேவனோடு கூட அன்றாட நம்ம பேசிக்கொண்டே இருக்கணும். தேவனோடு நம்ம பேசலன்னு சொன்னா அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு நம்ம பேசணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்மளோட பேசுவாரு, நிச்சயமா பேசுவாரு. நம்ம பேசினா அவரும் பேசுவாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் கம்யூனிகேஷன். தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு ஐக்கியம். நான் கேட்கிறேன், தேவனோடு கூட எத்தனை பேருக்கு ஐக்கியம் இருக்கு? எத்தனை சபை ஐக்கியம் ரெண்டாவதுங்க, அல்லேலூயா. பாஸ்டரோடு இருக்கிற ஐக்கியம் ரெண்டாவது, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற ஐக்கியம் அதெல்லாம் கடைசியா வைங்க. உலக ஐக்கியம் எல்லாம் கடைசி. நான் கேட்கிற ஒரு ஐக்கியம் என்னன்னா, ஆண்டவரோடு கூட சரியான தொடர்பு உங்களுக்கு இருக்கா? தேவனோடு கூட தொடர்பில் நீங்க இருக்கீங்களா? அதுதான் என்னுடைய முதல் கேள்வி. எத்தனை பேர் தேவனோடு கூட ஐக்கியத்திலே இருக்கிறீங்க? தேவன் என்கிட்ட பேசுறாரு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? ஆண்டவரோடு கூட ஐக்கியம் இருக்கா? தேவனோடு கூட நம்ம பேசுகிறோமா என்பதை நம்ம வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பேசும்படியாக ஆண்டவர் அந்த தோட்டத்துக்கு வருவார், ஏதேன் தோட்டத்துக்கு வருவார். ஆதாமோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருப்பார், ஆதாமோ ஆண்டவரோட பேசுவார். ஒரு நாள் ஆண்டவர் தேடிட்டு இருக்கும் போது ஆதாம் அங்க இல்ல. ஆண்டவர் தேடி தேடி பார்க்கிறாரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி, எங்கே என்கிறதான முதல் கேள்வி ஆதி ஆகமத்திலே ஆண்டவர் கேட்ட கேள்வி. இன்றைக்கு ஆண்டவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். தானியேல் நீ எங்க இருக்கிற? அண்ணா நீ எங்க இருக்கிற? ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெயர் சொல்லி கேட்டுக்கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஆண்டவரோடு நாம் அதிகமாக பேசின அனுபவம் நமக்கு உண்டு. ஒரு நாள் அதிகமாக நம்ம ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அமர்ந்து காத்திருந்த ஜெபித்த நாட்கள் உண்டு. ஆனா அந்த நாட்கள்லாம் குறைந்து போய் இன்றைக்கு அந்த தொடர்பில் இல்லாதபடிக்கு வேற எங்கேயோ நாம் காணப்படுகிறோம். ஆண்டவரோடு கூட நம்ம பேசுகிறதான ஒரு அனுபவம் இல்லாதபடிக்கு அவருடைய தொடர்பு எல்லைக்கு நம்ம வெளியே இருக்கிறோம். எங்கோ நம்ம மறைந்து இருக்கிறோம், ஒளிந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம பிரித்திருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை என்னையும் பிரிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் இயேசுவின் நாமத்தினாலே அது இப்போது வெளியேறுவதாக, இப்பொழுது வெளியேறுவதாக. தேவனுடைய தொடர்பில் இருந்து என்னை பிரிக்கிற எந்த ஒரு சக்தியும் இயேசுவின் நாமத்தினால் அதை கட்டி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்க அந்த தொடர்பை பிரிக்கிற ஆவிகளை நீங்கள் கடிந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க முடியல என்று சொல்லி நம்ம சொல்லவே கூடாது. நேரம் இல்லை என்று நம்ம சொல்லவே கூடாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுக்கும் நமக்கும் இருக்கிறதான அந்த தொடர்பு எப்படி துண்டிக்கப்படுகிறதோ, என்ன காரியம் அது எதுவா இருந்தாலும் அது ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லவா? அதை தேடி கண்டுபிடித்து இதை விட இந்த காரியம் எனக்கு முக்கியம் இல்லை, இயேசுதான் எனக்கு முக்கியம், தேவ எனக்கு முக்கியம் என்று நாம் சொல்ல வேண்டும் அல்லவா? ஆமென். எது நமக்கு முக்கியம்? தேவன் தானே நமக்கு முக்கியம். தேவன் தாமே நமக்கு குடும்பத்தை தந்தாரு, தேவன் தாமே நமக்கு வேலை தந்தாரு, தேவன் தாமே நமக்கு பணத்தை கொடுத்தாரு. தேவனிடத்திலே தானே எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டோம். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பிறகு நாம் தேவனை விட்டு விடுவோமா? தேவனை மறந்து விட்டால் தேவன் என்ன செய்வார்? மறுபடியும் எல்லாத்தையும் ஒண்ணுன்னா நம்ம கிட்ட இருந்து பிடுங்குவார். அல்லேலூயா. ஆகவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார், இனி நம்ம அதை நான் தேவனிடத்துல இருந்த கவனம் இப்ப மற்ற காரியத்துல நம்ம கவனம் போகுது. கவனம் சிதறல் அங்க வருகிறது. சரியான ஆலயத்திற்குள்ளே நம்ம உட்கார முடியல, சத்தியத்தை கேட்க முடியல, தேவ சமூகத்தில் அமர முடியல, ஜெப சிந்தை எனக்கு வரல, ஜெபிக்க முடியல, வார்த்தைகள் வரவில்லை, பைபிள் படிக்க முடியல. ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம் உங்ககிட்ட. ஏதோ ஒரு காரியம் ஒண்ணு ஆட்டி படைக்கிறது. ஜெபிக்க முடியலன்னு சொன்னா என்ன காரணம்? ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகத்தை பெற்றவங்க, ரட்சிப்பை பெற்றவங்க, தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதான் ஜெபிக்க முடியல. என்ன காரணம்? என்ன தடை செய்கிறது? என்ன நமக்கும் தேவனுக்கும் தடை செய்கிற அந்த காரியம் என்ன?
ஏன் சபைக்கு வர முடியல? ஏன் ஆலயத்துக்குள்ளே வந்து ஜெபிக்க முடியல? கண்டுபிடிக்க வேண்டும். அந்த தடைகளை கொடுக்கிற எல்லா விஷயமும் கிட்ட சகால தூரப்படுத்து. தேவனை கிட்ட கொண்டு வா. தேவ சமூகத்துல போ. மற்றதெல்லாம் தூரமா இருக்கட்டும். அல்லேலூயா. உலக ஐக்கியம் கொஞ்சம் தூரம் வை. கொஞ்சம் தூரப்படுத்துங்க எல்லாத்தையும். பாருங்க, யாக்கோபு எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டாரு. மனைவி, பிள்ளைகள், சொத்து, சுதந்திரம், பணம், பொருள், ஆடு, மாடுகள் எல்லாம் போங்க 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 எல்லாத்தையும் அனுப்பிட்டு இவருக்கு ஆண்டுட்டு போயிட்டாரு. ஆமென். ஆண்டவரோடு கூட நம் நேரத்தை செலவிட வேண்டும். தேவனோடு கூட பேச வேண்டும். எல்லாம் இருக்கு, நம்மை சுற்றி இருக்கு, நெருங்கி கொண்டிருக்கிறது நம்மை சுற்றிலும். வலது பக்கம் சொந்த பந்தம், உறவுகள், இடது பக்கம் பொருள், வேலை, அது இது நிறைய ஏகப்பட்ட காரியங்களுக்கு யாக்கோபு பண்ணாரு. எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டாரு. எல்லாம் போங்க. இவர் மாத்திரம் ஆண்டவரோடு கூட பேசுறாங்க. ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து, ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறார். என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனோடு ஒரு சரியான ஒரு தொடர்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் இந்த 37வது வசனத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 2:30. ஏறக்குரிய 84 வயதுள்ள அந்த விதவை, அம்மா விதவங்க, ஒரு விதவைக்கு என்ன அவமானங்கள் இருக்கும் என்று யோசனை பண்ணி பாருங்க. ஒரு விதவை பெண்ணுக்கு எத்தனை தேவைகள் இருக்கும், யார் உதவி செய்வார்கள் என்று யோசனை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கிறவங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆனா ஒரு விதவைக்கு, மனைவியை இழந்தா கூட, மனைவியை இழந்திருக்கிற புருஷன் கூட விதவை தான். கணவனை இழந்திருக்கிற மனைவியும் விதவை தான். அப்படிப்பட்டவங்களுக்கு எவ்வளவு சோதனை இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு கஷ்டம் இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு தனிமை இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அவங்களுடைய கஷ்டத்தை யாருகிட்ட போய் சொல்லுவாங்க? யோசனை பண்ணி பாருங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்களுடைய டெடிகேஷன், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய தியாகம், அவன் அண்ணாங்கிறதான அந்த சகோதரி செய்ததான ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரோடு கூட ஐக்கியம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு வேற எதுவுமே வேணாங்க. எனக்கு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். ஏசப்பா தான் எனக்கு முக்கியம். மற்றதெல்லாம் எனக்கு ரெண்டாவது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், பிறகு இவைகளா உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவங்க தாங்க நல்ல விசுவாசி. அவங்க தாங்க நல்ல உண்மையான விசுவாசி. முதலாவது ஆண்டவரை தேடுறவங்க தான் நல்ல விசுவாசி. வேற எதுவுமே எனக்கு முக்கியம் அல்ல. கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு பாருங்க, தேவனுடைய ஆலயத்தோடு ஒரு ஐக்கியம். இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய வீடு, இது கர்த்தர் தங்குகிற இடம், தேவன் அசைவாடுகிறதான இடம். தேவ ஜனங்களை சந்திக்கும்படியாக ஆண்டவர் வருவார். ஜெபத்தை கேட்கும்படியாக ஆண்டவர் இங்க வருவார். இங்க ஆண்டவர் அசைவாடுகிறதான தேவ சமூகம் இங்க இருக்கு. இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது. தேவ தூதர்கள் இங்கே இறங்கி வருகிறார்கள். நம்முடைய ஜெபங்களை, தூபங்களை கொண்டு போய் பரலோகத்தை சேர்ப்பார்கள். தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். நாம் இங்க வந்து ஆண்டவரோடு கூட பேசணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கணும், தேவனை துதிக்கணும், தேவனை பாடணும், தேவனை ஆராதனை செய்யணும். அதற்காகத்தான் ஆலயத்திற்கு நம்ம வருகிறோம். பின் எதற்காக நம்ம ஆலயத்திற்கு நம்ம கூடி வருகிறோம்? எதற்காக இந்த ஐக்கியம் நமக்கு தேவைப்படுகிறது? தேவனோடு கூட முதலாவது ஐக்கியம், இரண்டாவது கர்த்தரோடு கூட, கர்த்தருடைய ஆலயத்தோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் ரொம்ப முக்கியம். தேவனுடைய ஆலயம் ரொம்ப முக்கியம். 84 வயசுங்க. சாக்கு போக்கு சொல்லலாம். பாஸ்டர் ஐயா, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு மூட்டு வலி இருக்கு, எனக்கு இடுப்பு வலி. 84 வயசு உள்ளவங்களுக்கு எல்லா வியாதி இருக்கும். 40 வயசு உள்ளவங்களுக்கு பல வியாதி இருக்கும் போது 84 வயசு உள்ளவங்களுக்கு இருக்காதா? நிச்சயமா இருக்கும். 84 வயது உள்ளவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அவங்க ஆலயத்தை விட்டு அவங்க வந்து ஒரு நாள் நின்னதே கிடையாது. 84 வயசுல கூட தேவனுடைய ஆலயத்துக்கு வராங்க. யோசனை பண்ணி பாருங்க. 13 வருஷம் கூனியாயிருந்த ஒரு சகோதரி, சாத்தான் பின்னாடி முதுகு கட்டி வைத்திருக்கிற கூனி, நிமிர முடியாத ஒரு கூனி, அவங்களும் ஆலயத்திற்கு வராங்க.
கஷ்டத்துல இருக்கிறவங்க ஆலயத்திற்கு வராங்க. சாத்தானால் கட்டப்பட்டவங்க ஆலயத்துக்கு வராங்க. சாத்தானுடைய போராட்டம் இருக்கு, பிசாசுடைய போராட்டம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. பிசாசுடைய போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்தை ஜெயித்துதான் ஆலயத்துக்கு வராங்க. அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டுதான் ஆலயத்திற்கு வராங்க. பிரச்சனையோடு தான் வராங்க, கண்ணீரோடு தான் ஆலயத்திற்கு வராங்க. ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு அந்த பிரச்சனை தெரியாத? நிச்சயமா தெரியும். உங்க பிரச்சனைகள் ஆண்டவருக்கு நிச்சயமாகவே தெரியும். ஆனா நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிச்சு பார்க்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாச பரீட்சை நமக்கு வரும். விசுவாச பரீட்சை வரும். ஆலயத்துக்கு நம்ம வருகிறோமா, ஆலயத்தை தேடி வருகிறோமா என்பதை ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கிறாரு. இயேசு கிறிஸ்து கூட ஆலயத்திற்கு சென்றாரு. ஓய்வு நாள் தோறும் ஆலயத்திற்கு ஆண்டவர் சென்றிருக்கிறார். ஓய்வு நாளை நம்ம கனப்படுத்த வேண்டும். 6 நாள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா வாரத்திற்கு ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்திற்கு நம்ம கூடி வருதலை ஒரு நாளும் விட்டு விடவே கூடாது. எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 25வது வசனத்தை வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி வருதலை என்ன செய்யணும்? சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாம. தேவனுடைய பிள்ளைகளே, சபை கூடி வருதலை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. சபை கூடி நம்ம வரணும். சபை கூடி வரணும் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை விட்டுவிடக் கூடாது என்பதை கர்த்தர் நமக்கு புத்திமதியை சொல்லுகிறார். சபை கூடி வருதலை ஒரு நாள் நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. தேவன் எங்க இருக்கிறார் தெரியுமா? சபையில தேவன் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா தேவன் எங்க இருக்கிறாரு? தேவ ஆலயத்துல இருக்கிறார். பைபிள தேடி வாசிங்க. சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 11:4. இருக்கிறாரா இல்லையா அம்மா? இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஆலயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் இருக்கிற இடம், தேவனுடைய ஆலயத்திலே தேவன் இருக்கிறார். தேவாலயத்திலே தேவன் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. யாரை நாம் பார்க்க வருகிறோம்? இங்கு தேவனை பார்க்க நம்ம வருகிறோம். தேவனை ஆராதிக்க நாம் இங்க வருகிறோம். தேவனுடைய ஆலயத்திலே தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. ஆகவே நம்முடைய ஆலயத்திலே அவர் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். 2 நாளாகமம் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்க. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்க இருக்கும். இதை விட நமக்கு என்னங்க வேணும்? அல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் என்ன? என் கண்களும் என் இருதயமும் என்னாலும். ஆண்டவருடைய இருதயம் எங்க இருக்கு? ஆண்டவருடைய இருதயம் எங்க இருக்கு சிஸ்டர்? ஐயா சொல்லுங்க, எங்க இருக்கு? ஆலயத்துலதான் அவருடைய இருதயம் இருக்கு. அவருடைய கண்கள் எங்க இருக்கு? ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்குது. இங்க பாக்குறாரு ஆண்டவர். அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. இங்க யாராவது வராங்க போறாங்க என்பதை நம்ம இங்க ஒரு கேமரா எல்லாம் வைக்கல. ஆண்டவருடைய கண்களே கேமரா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பாக்குறாரு. நான் வருகிறதையும் போகிறதையும் கர்த்தர் பாக்குறாரு. ஆண்டவருடைய இருதயத்துல நான் இருக்கிறேனே. ஆண்டவருடைய இருதயம் இங்க இருக்குது. அவருடைய செவிகளும் இங்க இருக்குது. இங்கதான் இருக்கு அவருடைய செவிகள். ஆண்டவருடைய செவிகள் இருக்கு. அப்போ தேவனுடைய சபையை எவ்வளவு முக்கியப்படுத்த வேண்டும். தேவனுடைய ஐக்கியம் நமக்கு எவ்வளவு மேன்மையானது. அதுதானே இங்க வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே தேவன் இருக்கிறார். தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இதை குறித்து வேதம் அந்த மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 37வது வசனம். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு ஒரு நாள் நாம் நினைச்சு கூடாது, நீங்கவே கூடாது. ஜுரம் இருக்கா, நீங்க வந்து அமைதியா உட்காந்துக்கலாம். அல்லேலூயா. ஏதோ உடம்புல முடியலையா, அமைதியா வந்து உட்காந்து, ஆண்டவரே உங்க ஆலயத்திற்கு நான் வரணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, நாங்க 1 மணி நேரமாவது உங்க ஆலயத்துல வந்து உட்காந்துட்டு நான் போயிடணும். அன்னைக்கு நான் வந்து ஆலயத்திற்கு ஆராதனைக்கு இல்லாம நான் போகவே கூடாது. ஆலயத்துக்கு வந்து போனாதானே ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய ஆலயத்தை நாம் தேடி வரணுமே. உங்க ஆலயத்துல கொஞ்ச நேரமாவது நான் வந்துட்டு போறேன் ஆண்டவர் என்று சொல்லிட்டு அவரிடத்துல நம்ம கேட்டோம்னா அவனை இல்ல நான் சொல்ல போறாரு. அல்லேலூயா. அவர் மாட்ட நான் சொல்ல போறாரு. கர்த்தரிடத்துல கேட்டதானே கேளுங்கள் கொடுக்கப்படும் தானே ஆண்டு சொல்லியிருக்காரு. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னாரே. ஏன் அந்த வசனம் தான் நமக்கு ஞாபகம் வராதா? அல்லேலூயா. ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாதா? ராத்திரியில ரொம்ப ஜுரம் இருக்கும், சனிக்கிழமை நைட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நாளைக்கு ஆலயத்துக்கு எப்படின்னு கூட நமக்கு தோணும். சாஸ்திர அந்த கஷ்டங்களை நமக்கு கொண்டு வருவான், வியாதிகளை கொண்டு வருவான், பலவீனங்களை முடியாதபடி கொண்டு வருவான், உடம்பெல்லாம் வலியா இருக்கும், எழுந்திருக்க முடியாது எப்படின்னு நம்ம சோர்வா சரி நான் சனிக்கிழமை நம்ம தீர்மானம் பண்ணிடுவோம் நாளைக்கு போக கூடாது, ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு. ஆனா பொழுது வடிஞ்ச உன் பிரச்சனை போயிடுன்னு உனக்கு வரல, உனக்கு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கண் முழிக்கும் போது விடிய காலத்துல கண் முழிக்கும் போது நீ ஃப்ரெஷ்ஷா எழுந்திருப்ப உனக்கு எதுவுமே இருக்காது என்பது அந்த விசுவாசம் நமக்கு இல்லை. ஏன் அந்த விசுவாசம் நமக்கு இல்லை? சரி ஆண்டவர் எனக்கு காலையில சுகம் கொடுத்தாலும் சரி சுகம் கொடுக்க கட்டாலும் சரி நான் எப்படி ஆகல நான் என்ன செய்வேன், ஆலயத்திற்கு போவேன். அதுதான் விசுவாசம். சுகம் கொடுத்தாதான் போவேன் இல்லை, நான் பலவீனம் இருந்தா கூட ஆலயத்துக்கு என்ன செய்வேன், போவேன்ங்கிறதான அந்த விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டாமா? ஆமீன். பாருங்கள், இரவும் பகலும் அவங்க என்ன செய்தாங்க, இரவும் பகலும் உபவாசித்து. நம்ப முடியுதா? 84 வயது உள்ளவங்களுக்கு வந்து ஒரு வாலிப பையன் வந்து உபவாசம் எல்லாம் சாப்பிடாம இருந்தா கூட 2 நாள் கூட சாப்பிடாம இருப்பான். அவங்க உடம்புல நல்ல சக்தி இருக்கும், ரத்த ஓட்டம் இருக்கும், இருப்பாங்க. நான் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய சின்ன வயசுல 30 வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா 25 வயசுல நான் வந்து 40 நாள் உபவாசம் இருந்திருக்கிறேன். 40 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், 3 நாள் எதுவுமே சாப்பிடாம உபவாசம், 40 நாள் எதுவுமே சாப்பிட்டே நைட் இரவும் பகலும் உபவாசம் இருந்திருக்கிறேன். சாப்பிடாம நாம் இருந்திருக்கிற பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். உபவாசம் எதற்கு நாம் இருக்கிறோம் தெரியுமா? சாத்தானை ஜெயிப்பதற்கு நமக்கு தேவ வல்லமை வேணும். அல்லேலூயா. உலகத்தை மேற்கொள்ள நமக்கு என்ன வேண்டும்? தேவ பலன் நமக்கு வேண்டும். தியாகம் செய்ய வேண்டும், உணவை தியாகம் செய்ய வேண்டும். வாரத்திற்கு 1 நாள் ஆகில நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஒரு நாளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ உங்களுக்கு எந்த நாள் உங்களுக்கு நீங்க ஒரு நாளை தெரிந்து கொண்டு காலையிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் சாப்பிடாம உபவாசம் இருந்து நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க பிரச்சனை தீருதல்னு பாருங்க. அல்லேலூயா. உபவாசம் இருந்து நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க. தண்ணி கூட குடிக்காம நிறைய பேர் உபவாசம் இருந்து இருக்கிறாங்க. சில பேர் தண்ணி குடிக்கலாமான்னு கேட்பாங்க. குடிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து அது. சில பேர் நல்லா கடுமையான உபவாசம் இருந்திருக்கிறேன். டே நைட் எந்த சாப்பாடு உணவு சாப்பிடாம நான் இருந்திருக்கேன், உபவாசம் இருந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு, சாத்தானை ஜெயிப்பதற்கு நாம் உபவாசம் இருந்தாதான் சில ஜாதி விசுவாசங்களை துரத்த முடியும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை இரவும் பகலும் உபவாசித்து, இரவும் பகலும் உபவாசித்து, நைட்டு கூட சாப்பிட மாட்டாங்க. பகல்லையும் சாப்பாடு கிடையாது, இரவும் சாப்பாடு கிடையாது. இருந்து பாருங்கள், தேவ பலன் உண்டாயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் இருந்திருக்கதான் பேசுறேன். அல்லேலூயா. இல்லாட்டி நான் பேச மாட்டேன். இருந்திருக்கிறேன், அதான் பேசுறேன். தைரியமா இப்ப நான் பேசுறேன். காரணம் என்னன்னா இருந்திருக்கிறேன். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், ஒன்னா நடக்காது, பலன் குறையாது. பாஸ்டர் ஏதோ ஆயிடுமா? ஒன்னும் ஆகாது. அல்லேலூயா. ஆக உபவாசம் இருந்து நல்லா ஜெபம் பண்ணி பாருங்கள். அந்த உபவாச ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. ஆதி நாட்கள் இருந்த பரிசுத்தவான்களை எத்தனை நாள் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், 40 நாள் அவர் வனாந்தரத்திலே
தண்ணீர் கிடையாது, உணவில் உபவாசம் இருந்தாரு. ஆமென். சில ஜாதி விசுவாசிகளை நாம ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேண்டும்? உபவாச ஜபம் நமக்கு தேவையா இருக்கு. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா தெரியுமா? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு. தேவ சமூகத்திற்கு நாம பரலோகத்துக்கு போனோம். பரலோகத்துக்கு போய் அங்க ஆண்டவருக்கு முன்பாக நிற்கணும். அதுக்கு என்ன தகுதி தெரியுமா? இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி நமக்கு வர வேண்டும். தேவனோடு கூட பேசுகிறதான ஒரு அனுபவம் நமக்குள் காணப்பட வேண்டும். உலகத்துல எத்தனையோ சம்பவங்கள் சம்பவிக்கப்படுகிறது. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இந்த 21ஆம் அதிகாரத்தை வீட்டில போய் வாசித்து பாருங்கள். கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகிற காரியங்கள் குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டு வருகிறார். பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், வானத்தை அசைப்பேன், பூமியின் சத்துவத்தை நான் அசைப்பேன் என்றெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள் என்று ஆண்டவர் அநேக சம்பவங்களை கர்த்தர் சொல்லிக் கொண்டு வருகிறார். பயங்கரமான சம்பவங்கள் இந்த உலகத்திலே நடக்க போகிறது. அது நம்ம கேள்விப்படுவோம். அந்த சம்பவங்களால் நிச்சயமாக நடக்க இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட பெரிய ஆபத்திற்கெல்லாம் நீங்கள் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக நமக்கு ஒரு தகுதி வேணும். ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு எல்லாரும் போய் நின்று விட முடியாது. எல்லாரும் போய் சும்மா போயிட்டு நானும் வந்துட்டு ஆண்டவர் நிற்க முடியாது. ஆண்டவர் கேட்பாரு, எவ்வளவு நேரம் இந்த பூமியில நீ ஜெபித்தாய்? உன் வீட்டில எத்தனை மணி நேரம் ஜெபித்தாய்? சபையில எத்தனை மணி நேரம் நீ ஜெபித்திருக்கிற? எவ்வளவு நேரம் நீ ஜபத்திலே செலவிட்டிருக்க என்பதை குறித்து ஆண்டவர் நம்மிடத்துல கேட்பார். தலை குனிந்து நிற்க கூடாது. அதுக்காக தான் கர்த்தர் இன்றைக்கு சபை விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், நீங்கள் அவமானப்பட்டு போகக்கூடாது. தேவ சமூகத்திலே நீங்கள் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடங்கள், ஒவ்வொரு நேரங்கள் பரலோகத்திலே ஆண்டவர் அந்த கணக்கு பலன் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நேரங்கள் நீங்கள் ஆண்டவருக்காக செலவிடுகிற நேரங்கள், ஊழியத்திற்காக செலவிடுகிற நேரங்கள், சுவிசேஷத்திற்காக செலவிடுகிற நேரங்கள், நீங்கள் ஆராதனைக்காக செலவிடுகிற நேரங்கள், பைபிள் படிப்பதற்காக செலவிடுகிற நேரங்கள், ஜெபம் பண்ணுவதற்காக செலவிடுகிற நேரங்கள், எல்லா நேரங்களையும் ஆண்டவர் பரலோகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த பூமியில செலவிடுகிற நேரங்கள், யாருக்கெல்லாம் நேரங்களை செலவிட்டோமோ என்பதை குறித்து ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆமென். நீங்க மறக்கலாம், ஆண்டவர் மறக்க மாட்டார். யாராருக்கு என்னென்ன நேரங்களை கொடுத்தீங்க என்பதை கர்த்தர் இன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார். நேரங்களை கூட கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் நம்ம கொடுக்கிற காணிக்கை தான் கர்த்தர் எழுதி வைத்திரு இல்ல காணிக்கையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறாரு, நேரங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே யாரை ஆண்டவர் ஏமாத்தவே முடியாது. ஆமென். அவர் ஈஸி ஏமாத்த முடியும்? ஆண்டவரை ஏமாத்தவே முடியாது. ஆண்டவர் ஒரு நாளும் கர்த்தரை ஏமாத்தவோ அவர் ஏமாத்தவோ முடியவே முடியாது. நம்ம தான் ஏமாந்துருவோம். அல்லேலூயா. ஆண்டவரை ஏமாத்துற நினைக்கிறவங்கள யாரை ஏமாத்துருவாங்க? நீங்களும் நானும் தான் ஏமாந்துருவோம். கர்த்தர் எல்லாம் தெரியும், அவரை ஏமாத்தவே முடியாது. அவர்கிட்ட நம்ம ஓடி ஒளிவே முடியாது. எங்கேயாவது ஒளிலான்னு சொன்னா ஓடி ஒளிவே முடியாது. கர்த்தர் எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரு. ஆகவே நான் பைபிள் வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சும்மா எழுதி வச்சிருக்கிற பைபிள்ல எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள். ஏன் ஆண்டவர் சொன்னாரு? எழுதி வச்சிருக்காரு. எப்போதும் ஜெப சிந்தையா இருங்க. வாயில ஸ்தோத்திரம் இருந்துட்டே இருக்கணும். எப்போதும் துதி ஸ்தோத்திரங்கள் வாயில இருந்துட்டே இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பாவங்களுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் ஜெபம் போதாது, கொஞ்சம் கொடுக்கிறது போதாது. ஆண்டவருக்காக அநேக காரியங்கள் நாம் தியாகம் செய்ய வேண்டும். அடுத்ததாக அந்த லூக்கா 2:37 அவர்கள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம்
14வது வசனத்தை வாசிங்க. அங்கே அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசு இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரனோடு கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அதுவேதான் ஜபம் 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 ஜபம். நம்ம மற்ற கேலி பண்ணலாம், அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. மற்ற என்ன சொல்லுவாங்க நினைக்காதீங்க. இவங்க திட்டுவாங்கல்ல அவங்க திட்டுவாங்க நினைக்காது. எது முக்கியம்? அவங்கெல்லாம் வந்து நமக்கு பரலோகத்தை சப்போர்ட் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. யாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணவே முடியாது. பரலோகத்தை ஆண்டவரோடு கூட இங்கே நம்ம செய்யாதபடிக்கு இந்த இடத்துல இந்த பூமியில நீ ஜெபிக்கல, பைபிள் படிக்கல, ஆண்டவரை தேடல அப்படின்னு ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கல அப்படின்னா யார் உனக்காக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க? உன் தாயார் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா? அம்மா அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா? உங்க பாஸ்டர் வந்து ஆண்டவர்கிட்ட பேசுவார? முடியவே முடியாது. எந்த பாஸ்டர் ஆகிய ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இவங்களை மன்னிச்சிருங்க நாங்க வந்து கேட்டாரு, என் முன்னாடி நிக்காதன்னு சொல்லுவார் ஆண்டவர். நீ யாரு எனக்கு தெரியாதுன்னு. அப்போ தேவ சமூகத்துல எவ்வளவு நம்ம பயந்திருந்து வாழணும். எனக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, இந்த ஊழியத்துக்கு நான் இவ்வளவு கொடுத்திருக்கேன், ஆண்டவர் என்ன மன்னிச்சிருங்க. ஆண்டவர் அதெல்லாம் கேட்கவே மாட்டார். எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தியா? ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணியா? ஜபம் பண்ணியா? எவ்வளவு நேரம் கர்த்தரை ஆராதனை செய்தோம்? சும்மா ஒரு பாட்டு பாடினா மட்டும் போதுமா? ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு போதுமா? ஒரு 5 நிமிஷம் பாட்டு, ஒரு 5 நிமிஷம் ஜபம், ஒரு 5 நிமிஷம் பைபிள், இதெல்லாம் போதுமா? இல்ல. அந்த விதவைக்கு நான் வேற வேலை இல்லையா? இந்த பாஸ்டருக்கு வேற வேலை இல்லையா? ஊழியம் ஊழியம் ஊழியம், எப்போதும் ஜபம் ஜபம் ஸ்தோத்திரம். என்ன நடக்க போகுது இப்ப தெரியாது. அல்லேலூயா. இப்ப சொல்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா தான் தெரியும். ஆனா பின் நாட்களிலே ஆண்டவரிடத்துல போகும்போதுதான் அப்படி தெரியும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் எல்லாம் நான் வீணாக்கிட்டப்பா. என் போதகரை சொல்ல நான் கேட்கல ஆண்டவரே. எங்க பாஸ்டர் கத்திட்டே இருப்பாரு, சொல்லிட்டே இருப்பாரு. எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, நான் கேட்கலையே, என்னை மன்னிச்சிருங்க. அங்க போய் எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் முடியாது. ஆமென். ஆமென். நாங்க வந்து ஏதோ ஒரு பேசிட்டு போறதுக்காக வரல. சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறோம். 2ஆம் அதிகாரம் பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பப்பிடுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் கருத்திருந்தார்கள். பாருங்க, அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. என்ன அவங்க வேலைங்க? 3000 பேருக்கு என்ன வேலை இருந்தது? இந்த 3000 பேரும் பெரிய பெரிய ஆட்களுங்க, பெரிய பெரிய ஆட்கள். அவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? அப்போஸ்தலருடைய உபதேசத்துல இருந்தாங்க, சத்தியத்துல இருந்தாங்க. உபதேசம், இந்த உபதேசம் வந்து சாதாரண உபதேசம் இல்ல, அப்போஸ்தலருடைய உபதேசம். என்ன உபதேசம்? அப்போஸ்தலருடைய உபதேசம் இருக்கான்னு தேடி பாரு. அப்போஸ்தலருடைய உபதேசம் இருக்கா? கண்டிப்பு இருக்கா? அங்க ரட்சிப்பு இருக்கா? அங்க மனந்திரும்புதல் இருக்கா? அங்க ஞானஸ்நானம் இருக்கா? அங்க நற்செய்தி சொல்லுகிற அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அந்த காரியங்கள் இருக்கா? ஜனங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களா? அது அப்போஸ்தலருடைய உபதேசம். இடைவிடாமல் ஜபம் இருக்கா? அது அப்போஸ்தலருடைய உபதேசம். ஜனங்க பாவத்திலிருந்து மனம் திரும்புறாங்களா? அதான் உபதேசம். முழுகி ஞானம் எடுக்கிறாங்களா? அதான் உபதேசம். இடைவிடாமல் ஆலயத்திற்கு வருகிறார்கள், அதான் உபதேசம். உலகத்தை வெறுக்கிறாங்களா? அதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். ஐக்கியத்தில் இருக்கிறாங்களா? அது அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்பம் பிற்கிறாங்க, திருவிருந்து இருக்கா? அது அப்போஸ்தலருடைய உபதேசம். சபை கூடி வருதலை நேசிக்கிறாங்களா? அது அப்போஸ்தலருடைய உபதேசம். கொடுக்கிறாங்களா? அது அப்போஸ்தலருடைய உபதேசம். இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் இல்லாத இடத்துல ஜனங்க போக கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய உபதேசத்துல ஜனங்க நிலைச்சிருக்கணும். அப்போஸ்தலர் என்று சொன்னால் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவங்க, அனுப்பப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, சாதாரண ஆட்கள் கிடையாது. பாருங்க 42 அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும், பாருங்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யத்திலையும் அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதி, அந்த உறுதி இருக்குனுங்க. அந்த உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, 46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய்
தேவாலயத்திலே அணு தினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த லூக்கா சுவிசேஷ புத்தகம் கடைசி அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் கடைசி அதிகாரத்திலே கடைசி 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனம் 52 53. அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து பாருங்க. எங்க இருந்தாங்க? கடைசி எங்க வந்தாங்க? தேவாலயத்துக்கு தான் வந்து சேரணும். ஆமென். நம்ம எங்க போனாலும் எங்க வந்துடணும்? திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி எங்க போனாலும் எங்க வரணும்? நீங்க வந்து சேர வேண்டிய இடம் இங்க வரணும். இந்த உலகத்தை முடிச்சு அதுக்கப்புறம் மேல ஒரு தேவாலயம் இருக்கு. அவர் யாருன்னா அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. இதை நீங்க மறந்து விடவே கூடாது. இறுதியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 38வது வசனம். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே நான் சொல்றேன் உங்களுக்கு, எந்த மனுஷனையும் தயவு செய்து புகழ்ந்து பேசாதீங்க. மனுஷனை பின்பற்றாதீங்க. மனுஷனை பின்பற்ற வேண்டாம். மனுஷனின் நம்பிக்கை அவங்க மேல வைக்க வேண்டாம். மனுஷனை நம்புவதை விட்டுருங்க. கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு, மனுஷன் நம்பாதே, மனுஷனை பின்பற்றாதே. உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கணும். அதான் அந்த அம்மா வந்து செய்தாங்க. என்ன செய்தாங்கன்னா, நேரா வந்து கர்த்தரை மாத்திரம் தான் புகழ்ந்தாங்க. அல்லேலூயா. யாரை புகழ்ந்தாங்க? கர்த்தரை புகழ். நீங்க யாராவது புகழ விரும்புனீங்கன்னா எந்த மனுஷ பேரை சொல்லி புகழாதீங்க, கர்த்தரை மாத்திரம் புகழ். எல்லா கனமும் புகழ்ச்சி யாருக்கு தான் வரணும்? மகிமை ஏசப்பாவுக்கு தான் வரணும். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுக்கு மாத்திரம்தான் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் அவருக்கு கொடுங்க. அவருக்கு கொடுங்க. புகழ்ச்சி அவருக்கு கொடுங்க. வேற யாரையும் புகழாதீங்க. ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை மாத்திரம் புகழ்ந்து பேசுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நிறைய பேர் ரட்சிப்பிற்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. நற்செய்திக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. இயேசுவை பற்றி ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கிறார். சத்தியத்தை தெரியாமல் இருக்கிறார். அறியாமல் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியல. அவங்க கிட்ட போய் இயேசுவை பற்றி நம்ம பேசணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மீட்புண்டாக காத்திருக்கிறாங்க. சமாதானத்திற்காக காத்திருக்கிறாங்க. ரட்சிப்பிற்காக காத்திருக்கிறாங்க. ஞானஸ்தானத்துக்காக காத்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் ஆண்டவரை பற்றி நம்ம பேசணும். யாரை பற்றி பேசணும்? ஆண்டவரை பற்றி போய் பேசுங்க. ஜனங்க இருக்கிறாங்க. ஜனங்க கிட்ட நீங்க போறீங்க, ஜனங்க கிட்ட பேசுவீங்க. உங்களை குறிச்சு பேசாதீங்க. வேற யாரை குறித்து பேசாதீங்க. நீங்க பேச வேண்டிய ஒரே நபர் இயேசு ஒருவர் தான். 2 பேர் கூண்டிங்கன்னா 2 பேருக்கு நடுவுல இயேசு தான் இருக்கணும். 4 பேர் இருந்தீங்கன்னா 4 பேர் நடுவுல இயேசு தான் இருக்கணும். 3 பேர் கூடி பேசுனீங்கன்னா அந்த விசேஷமான பொருள் என்னன்னா இயேசுவாகிய பொருள் தான். அல்லேலூயா. இயேசுவை பற்றி மட்டும் பேசுங்க. வேற எந்த வீணான வார்த்தைகளை குறித்து பேசாதீங்க. நம்ம பேசினாங்க என்ன தெரியுமா? அவரை குறித்து பேசினால். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து பேசினாங்க. இங்க உள்ள இருக்கீங்க. எங்க இருக்கீங்க? ஆலயத்துல இருக்கீங்க. ஆலயத்திற்குள்ள இருக்கும் போது நீங்க ஆண்டவரோட பேசுங்க. ஆலயத்திற்குள்ள இருக்கும் போது நீங்க ஆண்டவரோட பேசுங்க. வெளியில போகும்போது அவரை பற்றி பேசுங்க. அவரை பற்றி ஜனங்களுக்கு போய் பேசுங்க. அவரை பற்றி சொல்லுங்க. இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வல்லவர் என்பதை சொல்லுங்க. அவருடைய அதிசயங்களை குறித்து பேசுங்க. அவருடைய அற்புதங்களை குறித்து பேசுங்க. அவருடைய வருகை குறித்து பேசுங்க. அவருடைய குறித்து ஜனங்களுக்கு பேசுங்க.
அவருடைய நியாய தீர்ப்பு குறித்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. மக்கள் மத்தியிலே ஆண்டுடைய வருகை குறித்து பேசுங்க. ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார் என்பதை பேசுங்க. இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறார் என்று நீங்க பேசுங்க. இயேசுவை பற்றி மாத்திரம் நீங்க பேசணும். வேற எந்த கட்டுக்கதையை நீங்கள் பேசக்கூடாது. வீணான வார்த்தைகளை குறித்து நீங்கள் பேசவே கூடாது. இயேசுவை பற்றி நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. யாராவது கேட்பாங்க, என்னப்பா நீ எப்பவுமே இயேசுவை பற்றி பேசுறீங்க? வேலையா இருந்தாங்க. அல்லேலூயா. சுவிசேஷம் தான் என்னுடைய விசேஷமே. அல்லேலூயா. சுவிசேஷம் தான் என்னுடைய விசேஷம். யாராவது உங்களை பார்த்து கேட்பாங்க, இன்னைக்கு என்ன விசேஷம்? எங்களுக்கு சுவிசேஷம் தான் விசேஷம் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. வேற விசேஷம் எங்களுக்கு இல்லைங்க. இயேசுதான் எங்களுக்கு விசேஷம். ரட்சிப்பு தான் எங்களுக்கு விசேஷம். அவருடைய ஆசீர்வாதம், நன்மைகள், வருகை, இதற்காக தான் நாங்க காத்திருக்கிறோம் என்று சொல்லுங்க ஜனங்கள் மத்தியில. வேற எதுவுமே நமக்கு கூட வராது. அல்லேலூயா. எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். இயேசு ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். கைகளை தட்டி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 18 அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். தினந்தோறும் ஆலயத்துல வந்து ஜெபம் நடக்கும். காலையில 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நாங்க டெய்லியும் அந்த 4 மணி ஜெபத்துல போய் நாங்கள் கலந்து கொண்டு ஜெபம் பண்ணுவோம். திடீரென்று சொல்லி ஒரு ஜீப் அங்க உள்ளே வருகிறது. ஒரு பெரிய ஜீப் வருகிறது. இந்த ஜீப்ல இருந்து கோட் ஷூட் எல்லாம் போட்டு ஒரு ஐயா வந்து இறங்குறார். அவர் பெரிய தொழில் அதிபர். அந்த சபையில ஒரு விசுவாசி. அவர் வந்து டெய்லியும் ஜெபம் பண்ணிட்டு போனார். ஒரு நாள் நாங்கள் அவரை பார்த்து கேட்டோம், நீங்க எப்பவுமே இந்த காலை ஜெபத்துக்கு வர மாட்டீங்களே, இப்ப வந்திருக்கீங்களே, அவருடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ அவர் சொன்னாரு, நான் ஒரு பெரிய தொழில் அதிபர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆவடியில அவர்கிட்ட கிட்டத்தட்ட 1000த்திற்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் தொழில எதிர்பாராத விதத்துல பல லட்சங்கள் கோடிகள் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டது. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் இவர் ஜெபம் பண்ணிருக்கிறார். அப்போ ஜெபம் பண்ணும் போது இந்த வசனத்தோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த 18:6வது வசனத்திலே கர்த்தரை விட்டு பேசியிருக்கிறார். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப இருக்க என்னுடைய நெருக்கத்துல ஆண்டவர் தான் எனக்கு எப்படி ஆகிலதுல இருந்து எனக்கு விடுதலை தரணும்னு சொல்லிட்டு ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்ற வசனத்தை ஆண்டவர் என்னோட பேசினாரு. அதனால்தான் நான் டெய்லி ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த ஆலயத்திற்கு வந்து நான் தினந்தோறும் ஜெபிக்கும் போது என்னுடைய பிசினஸ் ஏற்பட்ட மிகப்பெரிய நஷ்டத்திலிருந்து நான் விடுதலையானேன். ஆண்டவர் என் நெருக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. அதை நான் மறக்க முடியாது. என் ஆண்டவர் எனக்கு கை தூக்கி விட்டார். இன்றைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். தினந்தோறும் ஆலயத்துக்கு வந்து நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொன்னார். நமக்கு நெருக்கம் பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை தேடி வந்தால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை வாழ வைப்பார், உங்களை உயர்த்துவார். இழந்து போனதை மறுபடியும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. தலை நிமிர செய்வார். அவரை நம்பி வந்த ஜனங்களை கர்த்தர் கைவிட்டதா சரித்திரமே கிடையாது. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அப்படியே நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா.